ட்ரேட் பண்ணுறன்றது பார்க்கலாம். ஓகே, இப்படி பைபிட் ஓப்பன் பண்ணி ட்ரேடிங் அண்ட் ஆப்ஷனில் போயிட்டு உங்களுக்கு விரும்பின ஒரு கோயினை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் வந்து நிறைய கோயின்கள் கொடுத்துருப்பாங்க, நிறைய கோயின் மார்க்கெட்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். அதில் வந்து நான் பிடிசியை செலக்ட் பண்ணுவோம். பிடிசியை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு மினிட்ஸ்லேயும் வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கணும். 15 மினிட்ஸில் நிற்கிது, இது 15 மினிட்ஸ் கேண்டில். ஓகே, அதேமாதிரி 13 மினிட்ஸுக்கு அனலைஸ் பண்ணணும். அப்போ 15 மினிட்ஸில் இருக்கிறது 13 மினிட்ஸ், 1 ஹவர்ஸ், 2 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ் வந்து கேண்டில்ஸுகள் நிறைய தந்திருப்பாங்க. ஸோ அதில் விட்டு அனலைஸ் பண்ணி பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, இது வந்து அனலைஸ் பண்ணின பிறகு நீங்கள் வந்து எவ்வளவு டாலர்ஸை வந்து நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க, ட்ரேடிங்கில் இறக்க போகிறீங்கன்றதை சாய்ஸ் பண்ணிக்கணும். சாய்ஸ் பண்ணின பிறகு நீங்கள் வந்து பை இல்லாட்டி செல் கொடுக்கலாம். பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி பை அல்லது செல் என்ட்ரியை எடுங்க. ஓகே, நான் இப்போ செல் என்ட்ரி எடுக்கிறேன். இப்போ ட்ரேடிங் தொடங்கிட்டு. ஓகே, இதில் வந்து முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா எஸ்டிமேட் லிக்விடேஷன் ப்ரைஸ், மற்றது அமௌண்ட், அடுத்தது வந்து அனலைசிங். இந்த மூணும் வந்து முக்கியமான ஒன்று. இந்த லிக்விடேஷன் ப்ரைஸ் ஏன் முக்கியம் என்று பார்த்திங்கன்னா, இப்போ ரீடிங்கு வர பெரும்பாலான ஆட்கள் வந்து குறைவான அமௌண்ட்டில் வந்து மேலே செஞ்சு காசு வந்து சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது கஷ்டம். குறைஞ்ச அமௌண்ட்டோட நீங்கள் போனீங்கன்னா பெரும்பாலும் லொஸ்ட்டோட வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. லொஸ்ட் இல்லாட்டி பணத்தை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதிகமான அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து ரேட் பண்ணிங்கன்னா உங்களோட லிக்விடேஷன் ப்ரைஸ் இன்னும் பின்னுக்கு தள்ளி வரும். இப்போ நான் என்ட்ரி எடுக்கும்போது பிட்காயின் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1,12,912 டாலர்ஸ் இருந்தது. ஆனால் எனக்கு லிக்விடேஷன் ப்ரைஸ் எங்கே வந்துக்காண்டா 1,52,799. இப்படி இருக்க நான் வந்து ரேட் வந்து மைனஸில் போனால் கூட நான் வெயிட் பண்ணி எடுப்பேன். எப்படியும் அந்த ரேட் சேஃபான ஒரு ரேட்டாக தான் இருக்குது நான் போட்டிருக்கிற ரேட். ஸோ எனக்கு ப்ராஃபிட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் இது பயப்படாமல் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் போகலாம். ஏன்டா வந்து லிக்விடேஷன் அடிபடாதுன்ற ஒரு நம்பிக்கை. இதுவே நீங்கள் குறைவான ஒரு அமௌண்ட்டில் இப்போ ஒரு $10, $20 ட்ரேட் பண்ண போயிருந்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டை ஒப்சர்வ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். இல்லாட்டி வந்து மார்க்கெட் அடிபட்டுரும். ஓகே, ஸோ இந்த லிக்விடேஷனை இப்போ சேவ் பண்ண பாருங்கள். அதோட வந்து அனலைஸ் கேண்டில்ஸை ஒரு மினிட்ஸ்லேயும் விட்டு அனலைஸ் பண்ணிப்பேன். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ட்ரேடிங்கில். இதே ஸ்பாட் ட்ரேடிங்கன்னா அது உங்களுக்கு பெருசாக தேவையில்லை. அதில் ஒரு கோயினை போய் நீங்கள் வாங்க போகிறீங்க, அதை வந்து அப்படியே அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக மட்டும் வச்சுருக்க போகிறீங்க. ஓகே, அதனால் உங்களுக்கு வந்து ஸ்பாட்டை பற்றி கவலையே தேவையில்லை. ஆனால் ஃப்யூச்சர் ட்ரேட் வரைக்கும் நீங்கள் வந்து ஷுவர் பண்ணி உங்களோட லிக்விடேஷன் ப்ரைஸை எப்போவுமே கவனிச்சுக்கணும். லிக்விடேஷன் ப்ரைஸ் லிக்விடேஷன் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஷேப்பாக இருக்கோ அவ்வளோத்துக்கு நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட பயப்பட தேவையில்லை. ஆனால் சில என்ட்ரிகள் எடுக்க வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு மைனஸ் காட்டும். மைனஸில் உங்களோட ப்ராஃபிட் இருக்கும். ஆனால் அதை பார்த்துட்டு நீங்கள் உடனே க்ளோஸ் பண்ணக்கூடாது. வெயிட் பண்ணி உங்களோட ப்ராஃபிட் பேர் மட்டும் வெயிட் பண்ணி அதுக்கு பிறகு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு சேஃபான ஒரு மெத்தட்.